ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ஃபேவரட்டான புளியோதரை, அதாவது புளி சாதம் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த புளி சாதம் வந்து செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போது இந்த சாதம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம புளியோதரை பொடி வந்து ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து மிதமான சூட்டில் லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு வந்து நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். அதுக்கடுத்ததாக வந்து கொஞ்சமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து 6லேருந்து 7 மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட், அதாவது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை ஒரு ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபைன் பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா சாதம் வந்து ரெடி பண்ணுறதுக்கான புளியோதரை பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாதம் ரெடி பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் டேஸ்டியாக வந்திருக்கும். அதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 2 வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 வெந்தயம் வந்து போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு வெந்தயம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வர டைமில் கடலைப்பருப்பு 2 உளுந்தம்பருப்பு இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஓரளவுக்கு நல்லாவே வறுத்து விட்டுட்டோம். அடுத்ததாக வந்து நம்ம இதில் வந்து 3 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வறுத்து விட்டுட்டு நம்ம இதில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து பவுடர் அரைக்கும் போது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பொடி சேர்த்ததுக்கப்புறமா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அதாவது எண்ணெயில் ஓரளவுக்கு நல்லாவே ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் தண்ணி வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி சேர்த்தாதீங்க. இப்போ வந்து நான் புளிக்கரைசல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். புளிக்கரைசல் தண்ணி வந்து சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து இந்த புளியோதரை சாதம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் புளிப்பு சேர்த்து உங்களுக்கு புளிப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னு நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் தனியாக ஓரளவுக்கு பிரிஞ்சு வரும். அந்த பதத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும். இந்த புளியோதரை வந்து நீங்கள் ரெடி பண்ணும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா அதிக நாளைக்கு உங்களுக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் தேவைப்படுற டைமில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம வறுத்த நடக்கலை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுறது ஏதாவது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வறுத்த நடக்கலை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நடக்கலை வந்து லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வறுத்து சேர்த்தும் போது உங்களுக்கு நடக்கலை வந்து வதன்னு ஆகாமல் உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதனால நான் கடைசியாக வந்து நடக்கலை வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நான் வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த புளித்தொக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒயிட் ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்டியாக வந்திருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து புளியோதரை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வெண்ணிலா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.